ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சிக்கன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ நான் இந்த 1 கிலோ சிக்கன் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம ஒரு 1/4 மூடியோட கம்மியாக தேங்காய் போட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் ஒரு பாதி வெங்காயம் அளவுக்கு இதில் அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். போட்டிருக்கேன். அதாவது 3 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். இதையும் எடுத்து கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் இதில் இருக்கட்டும். பாருங்கள், இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை மட்டும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. போதும், இந்த அளவுக்கு இருந்தால். இப்போ எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 2 சேர்த்து ஊற்றிருக்கோம். இதில் என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 4 கிராம்பு எடுத்துருக்கேன். அன்னாச்சி மொக்கு 1 எடுத்துக்கலாம். கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாம். பட்டை ஒரே ஒரு பீஸ் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். இது 3 பெரிய வெங்காயம். இதுக்கு நம்ம இன்னைக்கு சிக்கன் மசாலா தான் போட போகிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் சிக்கன் கழுவும் போது மஞ்சள் தூள், உப்பு போட்டு தான் கழுவியிருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுதான் தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்குவோம். கலர் பாருங்கள், நல்லா மாறிடுச்சு. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறிடணும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி 3 தக்காளியில் கொஞ்சம் அரைக்க போட்டோம். மீதி இருக்கிறது இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட அரைச்சி வச்சுருக்க மிளகுத்தூள் நல்லா 1 சிட்டிகை அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம், தேங்காய், இந்த விழுது இருந்ததுல இதையும் இதில் ஊற்றிடலாம். பச்சை வாசம் போக கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம கூட குறைக்க போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அப்படி இல்லை கறி மசாலா இருந்தால் கறி மசாலா போட்டுக்கோங்க.
அப்படி இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுட்டு 2 கரண்டி அதில் ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் கரம் மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என்கிட்ட சிக்கன் மசாலா இருக்கிறதுனா சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து நம்ம கூட குறைக்க பார்த்துட்டு போட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதக்கும் போது நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் கூடெல்லாம் வந்து மசாலா நல்லா பிடிக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சோடனே அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் வந்து கலர் மாறிடணும். பாருங்கள், எந்த கலரில் வந்து பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் நல்லா உப்பெல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலும் சிக்கன் வந்து கவுச்சி வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து குக்கரில் தான் வச்சு விசில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி வேணும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஊற்றுனீங்கன்னா அது குழம்பு மாதிரி போயிடும். இது நல்ல ஒரு மாதிரி திரட்டின மாதிரி இருக்கும், கெட்டி குழம்பு மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும், கிரேவி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெயிட் போட்டுருங்க. இது வந்து 3 விசில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் கிரேவி வந்து நல்லா அருமையாக நல்லா வந்துருக்கு பாருங்கள். மல்லி இலையை தூவி விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவியை நல்ல பரோட்டா, பூரி, அதுக்கப்புறம் சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சிக்கனை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.